ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டே 8. ஸோ டே 8 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நியூ டைப் ஆஃப் இஷ்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா டீம் இப்போ கொண்டு வந்தாங்க. என்னன்னா, இவங்க சைட் மேப் பில்ட் பண்றப்ப சைட் மேப் பில்ட் ஆகலைன்னு சொன்னாங்க. ஸோ சம்திங் ப்ராப்ளமா இருக்கு. ஸோ அகைன் நாங்கள் மறுபடியும் என்ன பண்ணோம்னா ரோபோ.டெக்ஸ்டோ இல்லை மற்ற இதையும் நாங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தோம். பட் அது எல்லாமே ப்ராப்பராக இருக்கு. ஏன்னா நம்ம டே 2லேயே என்ன பண்ணிட்டோம்னா இந்த ரோபோ.டெக்ஸ்ட் இந்த மாதிரி பேசிக்காக பண்ணுற எல்லாத்தையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பட் அகைன் இங்கே நல்லா செக் பண்ணுறப்ப தான் என்னாச்சுன்னா எங்க டெவலப்மெண்ட் டீம்ல ஒரு செட்டிங்ஸ் மாத்திருந்தாங்க. பெர்மாலிங்க்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூஆர்எல் ஸ்ட்ரக்சர் டிஃபைன் பண்றப்ப டீம் என்ன பண்றாங்கன்னா எஸ்இஓக்காக பெஸ்டா இருக்கணும்னு கஸ்டம் யூஆர்எல் ஸ்ட்ரக்சர் வந்து டெவலப்மெண்ட் டீமோட சேர்த்து மாத்தினாங்க. அதுதாங்க ப்ராப்ளம். ஸோ கஸ்டம் ஸ்ட்ரக்சர் வரப்ப என்ன ஆகும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வெப்சைட் /index.php/url வரும். அப்படி வரக்கூடாது நமக்கு. ஸோ நீங்க பெர்மாலிங்க்ல ஆப்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டே அண்ட் நேம் இருக்கும், மந்த் அண்ட் நேம் இருக்கும். ஸோ இது ரெண்டுல ஏதாவது ஒரு ஆப்ஷன் நீங்க கொடுத்தீங்கன்னா /index.php இல்லாம ப்ராப்பரா அந்த யூஆர்எல் உங்களுக்கு கிடைக்கும். இதனால நம்ம சைட் மேப் பில்ட் பண்றப்ப ஆட்டோமேட்டிக்கா டூலால ஒரு சைட் மேப் பில்ட் பண்ணி சப்மிட் பண்ண முடியும். ஸோ இதை இப்படிதான் ரெக்டிஃபை பண்ணியிருக்கோம். இதுல கிளியரா அந்த ஸ்கிரீன்ஸ் போட்டிருக்கேன், நீங்க பாருங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ் வேர்ட்பிரஸ்ல இருந்துச்சுன்னா எங்களுக்கு பிங் பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம்.